தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்யராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இன்னிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோட இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜன் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. ஆனா எங்களை எல்லாம் நிதானம் இழக்க வச்சுட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரு கூடயும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். பாக்யராஜ் அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்போதான் மேம் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.